ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பீட பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ கொஞ்சம் கூட இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவே இல்லைன்னு தான் சொல்லணும். அறிவில்லை, கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் அப்படி தான். அதாவது இவ்வளோ நாளாக பிக் பாஸும் சொல்லிட்டு வந்தார். நேற்று கூட பிக் பாஸ் ஒரு மாதிரி சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டாக முட்டை இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க. மறுபடியும் அதே வேலை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இல்லை என்ன தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும் இந்த விஷயத்தை. ஸோ அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி ஹாட் ஸ்டார் ப்ரோமோவில் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது அமித் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது நீங்கள் பண்ண தப்புனால எங்களை வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து நீங்கள் 2 பேரும் பேசக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பார்வதி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுக்காக அமித் பண்ணார் அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயத்தினால வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படியும் பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த விஷயத்தை நம்ம கமல் சார் வந்து இதை ஹேண்டில் பண்ணியிருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ வீடியோக்கு போகலாங்களா? சொல்லுவோம் என்னென்று சொல்லுவான் அவன் யாரா சொல்கிறதுக்கு? வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு அதாவது இந்த பீட பாருக்கும் மக்ருதீனுக்கும் எவ்வளோ சொன்னாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. இனிமேல் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சொல்லி பாருங்கள். அதாவது பிக் பாஸ் சொல்லி இது பண்ணியாச்சு, எவ்வளவோ நடந்துருச்சு. ஆனாலும் இவங்க திருந்த மாட்டேன், நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்க வந்து வார்ம் அப் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மைக்கை வந்து இவனுக்கு போட்டிருக்கே மாட்டானுங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அமித் சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள் நீங்கள் மைக்கு போடலை, அதனால பேசாதீங்க, பேசாமல் பண்ணுங்க, பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அங்கே அமித் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, வினோத்துமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து அப்போவே வந்து அட்ரஸ் பண்ணுறாரு யார்? அமித். இப்படி நீங்கள் பண்ணாதீங்க, பேசாதீங்க, மைக்கு போடலன்ற மாதிரி. கம்மு பேசாதீங்க, மைக் போடல 2 பேரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டாங்க போல இருக்குது. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் இவனுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மைக்கு போட்டிருக்கானுங்க. ஆனால் மைக்கு போட்டதுக்கப்புறம் இவனுங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி, ஆனால் மக்ருதீன் சும்மா இருந்தாலும் இந்த பீட பார்வதி சும்மாவே இருக்க மாட்டேங்குது. என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கமருதீனோட மைக்கை வந்து இதுதான் அவன் அதாவது மறைக்க சொல்கிற மாதிரி மறைக்க சொன்னிச்சு. ஸோ அது வந்து பழக்கமாயிடுச்சு போல், நம்ம இந்த பார்வதிக்கு வந்து பழக்கமாயிடுச்சு போல். ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சைகை பண்ணுச்சு, மைக்கை வந்து மறை அப்படின்ற மாதிரி ஒரு சைகை பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி மைக்கை மறைக்க போகும்போது அது எங்கேயோ மைக்கை தொட்டால் எங்கே நமக்கு வந்து பிக் பாஸ் மறுபடியும் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு அப்படியே போன கை அப்படியே கீழே இறங்கிருச்சு. ஸோ இந்த இடத்துல கமருதீன் சொல்கிறாரு, அதாவது விக்கல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் அமைதியாயிரு. விக்கல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காராமா, ஏன்னா அவர் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஏற்கனவே எதிர்த்தாப்புல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதை 2-3 இடத்துல கமருதீன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு பார்வதிக்கிட்ட. சொல்லுவோம் என்னென்று சொல்லுவான். அதுக்கு பார்வதி ஒன்று சொல்லிச்சு பாருங்க, அவன் யாரா சொல்கிறதுக்கு, நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு அவையெல்லாம் யார் அப்படின்னு. ஏமா நீங்கள் பண்ண தப்புனால தான் அவங்களுக்கு டீ எதுவும் கிடைக்கல, காஃபி கிடைக்கல. ஸோ இதை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கமருதீனுக்கு விக்கல் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதைத்தான் இந்த இடத்துல கமருதீன் சொல்லிகிட்டு இருக்காரு. அவன் யாரா சொல்கிறதுக்கு? இதை சொன்னதுக்கு அவன் கிடக்கிறான் கிரிக்கேன், அவன் கிடக்கிறான் கேனப்பையன்ற மாதிரி பாரு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு வந்து முட்டை பால் எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்களே, உண்மையில அவங்க கேனப்பையலுக்கு தான், உண்மையில அவனுங்க கிறுக்கணுங்க தான். ஏன்னா பார்வோட பார்வையில் எல்லாருமே கிறுக்கணுங்க மாதிரி தான் தெரியறானுங்க. என்னென்று டீ கிடைக்கல, காஃபி கிடைக்கலன்னு வேலை இருக்குன்னு வந்துட்டேன். அப்போது உடனே இது எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கமருதீன் கம் ஹியர் அப்படின்னு சொன்னோன்னே கமருதீன் சொல்கிறாரு, விக்கல்ஸ் பார்க்குறான், ஆடா போடா, அவன் முன்னாடி தாண்டா அவன் கிடக்கிறான் கிரிக்கேன், அவன் முன்னாடி தாண்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி, ஹக் பண்ணுறது எதுவும் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம நினச்சா கூட ஹக் பண்ணும்போது காதுகிட்ட போய் ஏதோ பேசிக்கிட்டு இருக்குங்க. இது யார் அப்படின்னா நம்ம பீட விக்கல்ஸ் இருக்கான், அவன் முன்னாடி தாண்டா பண்ணணும். ஏன் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா அவங்களுக்கு? ஓகே,
எவ்வளோ தான் இவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, அந்த மாதிரி இவங்களை எவ்வளவோ பண்ணியாச்சு, இருந்தாலும் திருந்த மாட்டேன்றாங்களே. ஐயோ எவன்டா இவங்களை உள்ள அனுப்புனதுன்ற மாதிரி தான் நமக்கு பார்க்குற நமக்கே எரிச்சல் ஆகுது. ஏன்டா இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம விக்கல்ஸ், டே என்னடா பண்ணுறீங்க, ஏற்கனவே நீங்கள் மைக்கை கலட்டினால தான்டா லக்ஸரி ஐட்டமாக இருக்கிற பால், டீ, முட்டை, பன்னீர்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் மைக்கில் இது பேசாமல் இந்த மாதிரி குசு குசுன்னு பேசுனீங்கன்னா, டே நார்மலாக இருக்கிற சாப்பாடையும் தூக்கிட்டு போயிடுவாங்கடா, நார்மலாக அத்தியாவசிய தேவையாக இருக்கிற அரிசி பருப்பையும் தூக்கிட்டு போயிடுவாங்கடா. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் விக்கல்ஸ் அங்கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டே மறுபடியும் ஏன்டா இந்த வேலையை பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் விக்கல்ஸ் அந்த இடத்துல வந்து யோசிச்சாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த விக்கல்ஸ் என்ன சொல்கிறான்னா, டே நீங்களாம் நல்லா இருப்பீங்கடா, நல்லா இருப்பீங்க, மனசார வாழ்த்துறேன், நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணுன்ற மாதிரி அவர் மனசில் ஒரு வித கோவம் இருக்குது, ஆனால் அவரால் வெளிக்காட்ட முடியலன்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருந்தார். நல்லா இருக்க நான் மனதார வேண்டிக்கிறேன்ப்பா ஆண்டவா, இவங்களாம் நல்லா இருக்கணும். இதை கேட்டுக்கிட்டு இருந்த பாரு, நல்லா இருக்கட்டும்டா, நல்லா இருக்கணும், ஊரே நல்லா இருக்கட்டும்னு. ஆமாம், ஊரே எப்படா நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணி வச்ச அந்த வேலைனால தான் முட்டை பாலெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்புறம் ஊரு நல்லா இருக்குன்னு சொல்லி விக்கல்ஸ் அந்த இடத்துல கலாய்ச்சி விட்டாரு. நல்லா இருக்கட்டும்டா, ஊரே நல்லா இருக்கட்டும்டா. ஊர் எப்படி பாரு நல்லா இருக்கும், பால் முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே பாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பாரு, நாங்கள் டெய்லி கதறிக்கிட்டானா இருக்கோம், எவனும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அங்கிட்டு இருந்து வந்த வியானா அவங்க பங்குக்கு ஒரு அடியை போட்டு, நீங்கள் புகழெல்லாம் பார்த்தா கதற மாதிரியே தெரியலையேடான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. நாங்கள் டெய்லி கதறிட்டு தான் இருக்கிறோம் விக்கல்ஸ், உங்களை பார்த்தா கதற மாதிரி தெரியல. இந்த இதில் ஸோ இதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாட் ஸ்டாரில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அமித் வந்து பார்வதி அண்டு கமருதீனுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய அந்த தப்புக்களை வந்து நீங்கள் வந்து என்னமோ சொன்னார், தப்புக்களை வந்து நீங்கள் வந்து இதே பண்ண மாட்டேங்கிறீங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். எல்லாரும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த குற்ற உணர்ச்சியை சத்தியமா உங்க 2 பேருக்கு வழியா நான் பார்க்கல. ஸோ அது எதுக்கு சொன்னார்னா, இவங்க இப்போ பண்ண அந்த வேலைக்காக தான். ஏன்னா காலையில் இது வரைக்கும் மைக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பிக் பாஸ் சொல்லி மைக்குக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் இவங்க இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹாட் ஸ்டாரில் வந்து ப்ரமோலே சொல்லியிருப்பாரு. அதாவது உங்கள் 2 பேருக்கும் ஒரு தண்டனை கொடுக்குறேன், ஒரு பனிஷ்மெண்ட், நீங்கள் இந்த வாரம் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் பேசிக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் தான் நம்ம அக்கா தையா தமிழ் கத்திக்கிட்டு கிடக்குங்க. அது எப்படி வந்து நீங்க சொல்ல முடியும் ஒரு 2 பேர் பேசக்கூடாதுன்றது? நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணுவீங்க, ஆனா அது அனுபவிக்க பனிஷ்மெண்ட் வந்து எல்லாரும் அனுபவிப்பாங்க, ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனை மட்டும் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. என்ன எளவு மைண்டரா இதெல்லாம்? இந்த கருமத்தெல்லாம் உள்ள வச்சிருந்ததுக்கு வெளியே தூக்கி போட்டுருக்கலாம். இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினோத்துமே இதை வந்து சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, பாருகிட்ட பேசும்போது அது ஏதாச்சும் பேச வந்துச்சு அப்படின்னா அது மைக்கை ஆஃப் பண்ணுறதும் இல்லாமல் நம்ம மைக்கவே பார்த்தீங்க அப்படின்னா கலட்டி ஒரு மாதிரி இது பண்ணி நம்மளையுமே அதுக்குள்ளே சேர்த்து விட்டுருன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அது என்னமோ உண்மைதான், அது பாரு நிறைய இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது யாருக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தான் யோசிச்சேன். கமருதீன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கே. கமருதீன் அது இந்த கூட்டாளி தானே, அவங்கிட்ட நீ ஏன் போய் பேசிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ உட்கார்ந்துக்கிறனா உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேச வரனா உண்டி மூடுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு கோர்ட்டு சீன் நடந்திருக்குங்க. ஸோ அதை வேகமாக முடிச்சுட்டு இவங்க வந்து வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் அமித் எந்தெந்த இடத்துலலாம் அடிக்கணுமோ, எந்தெந்த இடத்துல ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துலலாம் பார்வதி உண்மையிலே ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. சாப்பிட்ற இடங்க, நம்ம அமித் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, சாப்பிட்ட இடத்துலையுமே ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த கோர்ட்டு இதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கணும், சாப்பிடாம போனதுனால எல்லாருக்கும் பசிச்சிருச்சு, அதனால வேகமாக முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல அமித்தை ட்ரிகர் பண்ணி விட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த மனுஷன் பாதி சாப்பிட்டுட்டு இன்னொரு வாட்டி வாங்கி கூட சாப்பிட்டுருக்கலாம். அதுக்கு என்னடா இது கருமத்து கூடலாம் உட்காந்து சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டார் அந்த இடத்துல இருந்து. சாப்பிட்டுட்டு போய் உட்காந்து இருந்திருக்கணும் கோர்ட்டில். பசிச்சிருச்சு போல ஜட்ஜுக்கு. அது 2வது வாட்டி வாங்கியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துக்கு நம்ம ஆண்டவர் வந்து நிறைய இந்த இடத்த வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாருங்க. மைக் விஷயத்துக்கு விஜய் சேதுபதி அந்த லெவலுக்கு கேட்கல. ஆனால் இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் நான் உண்மையிலே மிஸ் பண்ணுறேங்க, உண்மையிலே மிஸ் பண்ணுறேன். அந்த மனுஷன் இருந்திருக்கணும் இந்த மாதிரி இதுக்கெலாம். அந்த மனுஷன் தான் கரெக்டு. ஏன்னா விஜய் சேதுபதி சொல்கிறத கேட்கலனாலும் ஆண்டவர் சொல்கிறத கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த பேச்சு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஒரு தோரணம், அந்த ஒரு ஃபேஸ், அந்த ஒரு பார்த்தோம்னாலே ஒரு மாதிரி பயம் வந்துடும், கழிஞ்சிருவானுங்க. எல்லாரும் மைக்கு சரியா போட்டிருக்கீங்களா? இல்ல அப்பப்ப கழட்டி வச்சிருவீங்களா? அர்ச்சனை கழட்டி வைக்கிறது வேறு விதமாக எனக்கு தோன்றுகிறது. எப்போ சார்? ஆஹா,
அந்த மாதிரி அவருடைய அந்த தோரணை எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேட்கவே மாட்டேங்கிறார். உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவர் நான் மிஸ் பண்ணுறேங்க. இந்த விஷயத்துக்கு மட்டும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய அந்த பதிலே வேற மாதிரி இருக்கும், பனிஷ்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். பேச்சிலே மனுஷனை வந்து கதிகலங்க வச்சிருப்பாரு. இந்த மைக்கு கழட்டி வைக்கிறது ஒரு விதிமுறை மீறல் தான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சவங்களை வெளியெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். இந்த விஷயத்துக்குலாம் அவர் இருந்திருக்கணுங்க. அதுதான் நான் யோசித்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஃபன்னாக ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம அரோரா இப்போ ரீசெண்டாக தான் அந்த கிளிப்பை பார்த்தேன். என்ன அப்படின்னா, அரோரா வந்து லாயராக இருப்பாங்க, விக்கல்ஸுமே லாயராக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரோரா வந்து ஒரு மாதிரி ப்ரொமோட் ஆகி ஜட்ஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ இதை கலாய்க்கிற மாதிரி அரோரா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அவர் பேர் என்ன போல சொன்னார், வித்யாபதி லாயராக இருந்து நான் ஜட்ஜாக மாறிட்டு நீ இன்னும் லாயராகவே இருக்கியாடான்ற மாதிரி ஒரு மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. பார்க்குறது நல்லா இருந்துச்சுங்க. வித்யாபதி போன கேஸ்ல ஜெயிச்சு ஜட்ஜ் ஆயிட்டு அது ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு ஒரு மாதிரி காமெடியாக பண்ணாங்களே, அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதை தாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். இவங்க வந்து பீட பார்வதும் மக்குருதுன்னு இவங்க திருந்தவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம், கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, 2-3 விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். 2-3 இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம பீட பார்வதி எந்த அளவுக்கு பீடன்றது வந்து சோஷியல் மீடியா பரவிடுச்சு அப்படின்னா, நம்ம பீட வந்து ஒரு வாட்டி நம்ம ஜெயம் ரவியும் அவங்களோட வைஃபையுமே இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதாவது இவங்க இப்போ 2 பேருக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து நம்ம பீட பார்வதி தான் எடுத்திருக்காங்களா. அதுதான் ஒரு இதில் வீம்ஸாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கடைசியாக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த பீட பார்வதி தான் இன்டர்வியூ கொடுத்தாங்க, அத்தோட டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இது போகிற இடமும் அப்படி தான் இருக்குது, இவங்க கிட்ட வர்றவங்களும் அப்படி தான் ஆகிடுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எத்தனை பேர் அந்த மீம் பார்த்தீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பை.